லாஸ்பேட்டை தொகுதி வாக்காளர் பெருமக்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இத்தொகுதியில் போட்டியிடும் தோழர் ஆர். ராஜாங்கம் அவர்களுக்கு அரிவாள் சுத்தியல் சின்னத்தில் வாக்களிப்பீர். எல்லாம் நாங்கள் நிரப்ப இருக்கிறோம், பல்வேறு வசதிகளை மின்துறைக்கு செய்ய இருக்கிறோம் என்றெல்லாம் மக்கள் மத்தியிலே அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் புதுச்சேரியுடைய மின்சாரத்துறையை தனியார்மயமாக்கல் நடவடிக்கை எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை பரிசீலனை செய்வதற்கான ஒரு கூட்டத்தை இன்றைக்கு நம்முடைய புதுச்சேரி அரசாங்கம் ஆளும் என்ஆர் பாஜகவினுடைய அனுமதியோடு இந்த மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர் அந்த கூட்டத்திலே பங்கேற்கிறார். அப்படி என்று சொன்னால் புதுச்சேரி மின்துறையை இந்த அரசாங்கம் ஏலத்திற்கு விட இருக்கிறதா அல்லது மக்களுக்கு இவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னதெல்லாம் ஏமாற்றுதானா? எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மின்சாரத்துறை அரசு துறையாகத்தான் நீடிக்க வேண்டும். இன்றைக்கு நடக்கிற இந்த கூட்டத்திற்கும் இந்த மாநில மக்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. எனவே இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த கூட்டத்தில் தலைமை செயலாளர் காவல்துறை மூஞ்சியில காரி துப்புது, அத ஒண்ணும் கிழிக்கல, நம்ம ஊரு காவல்துறை வேகமா செயல்படுது. நியாயமா போராடுனா பாதி வழியில மறிக்குது. கேட்டாக்க காவல்துறை நாங்க ஒண்ணு வீரங்க. ஒரே ஒரு கட்டவுட்ட நம்ம கொண்டு ஐயாங்க அப்படியே கூட்டும் போய் ஒரே ஒரு கட்டவுட்ட எடுக்க முடியுமா? கட்ட காவல்துறையை இல்லா காவல்துறையை கோட்டம் சொல்லுது, காரி துப்புது. காவல்துறை முன்னாடி கட் அவுட் பொதுமக்களுக்கு இடைஞ்சலா? பாண்டிச்சேரி முழுவதும் கட் அவுட் வைக்கிறா. அவனை கண்டா சலீமுங்க, அவனை கண்டா சலிட்டுங்க. நடவடிக்கை எடுக்கிறது என்று சொன்னால் அதையும் வரவேற்பதுதான் எங்களுடைய மரபு என்கிற முறையில் இந்த ரேஷன் கடையை முதலமைச்சர் மாலை 5:15 மணிக்கு அவர் துவங்கி வைக்கிற அந்த நிகழ்ச்சியை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது புதுச்சேரி மக்களின் உணவு உரிமையை பாதுகாக்கிற நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பொது விநியோக திட்டம் என்கிற திட்டம் நம்மளுடைய தேசத்தினுடைய அடிப்படை மக்களின் உணர்வுகளை அவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் வாக்களிப்பேர் தோழர் ராஜாங்கம் அரிவாள் சுத்தியல் சின்னத்தில். வாக்களிப்பேர் தோழர் ராஜாங்கம் அரிவாள் சுத்தியல் சின்னத்தில். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி வாக்காளர் பெருமக்களை, புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2022 லாஸ்பேட்டை தொகுதியின் உரிமை குரலாய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் மக்கள் தோழர் ஆர். ராஜாங்கம் அவர்களுக்கு அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை அளிப்பீர். இலவச பேருந்து 50,000 மாணவர்கள் 50,000 மாணவர்கள் போவதற்கு பஸ் இல்லை, புதுவை அரசே புதுவை ஆளும் என்னாரே அட்சய பாத்திரா யாருங்க? வெங்காயம் இல்லையா? பூண்டு நாய் இருக்காதா? சாமியார்கள் சாப்பிடுற மத்திய சாப்பாட்டை மத்திய உணவு என்று சொல்லி புதுவை அரசே வழங்குகிற அம்மாவே ஆளுநர் அம்மாவே ஒரு மாசம் சாப்பிடுவியா? வெங்காயம் பூண்டுன்னா
சாப்பிடுவியா? புதுவை அரசே என்னாரு? கல்வித்துறை அமைச்சரே, மத்திய சாப்பாட்டை நீயந்தா, மத்திய சாப்பாட்டை நீயந்தா, ஒரு மாசம் சாப்பிடுவியா? காலையில கிண்டுறா, 4 மணிக்கு கிண்டுறா. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி வாக்காளர் பெருமக்களை, புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2022 லாஸ்பேட்டை தொகுதியின் உரிமை குரலாய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் மக்கள் தோழர் ஆர். ராஜாங்கம் அவர்களுக்கு அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை அளிப்பீர். வெள்ளட்டும் செங்கொடி மலரட்டும் லாஸ்பேட்டையில் மக்கள் அதிகாரம்.